இஸ்ரவேல் மீது கர்த்தருடைய அன்பு. இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன். எகிப்தில் இருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய் விட்டார்கள். பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரைப் போல இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். மனம் திரும்ப மாட்டோம் என்கிறதினால் அவர்கள் எகிப்து தேசத்துக்கு திரும்பி போவதில்லை. அசீரியன் அவர்களுக்கு ராஜா. ஆகையால் அவர்களுடைய ஆலோசனைகளின் நிமித்தம் பட்டயம் அவர்கள் பட்டணங்களுக்குள் பாய்ந்து அவர்கள் தாழ்பாள்களை நிர்மூலம் பண்ணி அவர்களை பட்சிக்கும். என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் மீது மிகவும் கிருபையாக இரக்கம் காண்பிக்கிறார். இஸ்ரவேல் இளைஞனாக இருந்தபோதே கர்த்தர் அவர்களை நேசித்தார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அவர்கள் அங்கே பலுகி பெருகினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்தபோது கர்த்தர் அவர்களை ஒரு தேசமாக உருவாக்கினார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் மீது அன்பு கூர்ந்தார். தாம் இஸ்ரவேல் புத்திரர் மீது அன்பாய் இருப்பதினால் கர்த்தர் அவர்களை தம்முடைய ஜனமாக தெரிந்து கொள்கிறார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினாலும் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். உபாகமம் 7:7-8. இஸ்ரவேல் புத்திரர் சிறு பிள்ளைகளைப் போல உதவியற்றவர்களாய் இருந்தார்கள். பேதைகளாகவும் புத்தி இல்லாதவர்களாகவும் இருந்தார்கள். அவர்கள் வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்களாகவும் காணப்பட்டார்கள். அவர்களுக்கென்று சொந்த தேசம் இல்லை. அவர்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அப்போது கர்த்தர் அவர்களை நேசித்தார். நாம் முதிர் வயது அடையும் போது நம்முடைய ஜீவிய காலத்தில் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூற வேண்டும். அதிலும் விசேஷமாய் நாம் இளைஞராய் இருந்தபோது கர்த்தர் நமக்கு காண்பித்த அன்பை மறந்துவிடக் கூடாது. நாம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தபோது கர்த்தர் அவர்களை அடிமைத்தன வீட்டில் இருந்து விடுதலை பண்ணினார். எகிப்தில் இருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு நேச குமாரனாக இருக்கிறார்கள். கர்த்தர் இங்கு சொல்லுகிற வாக்கியம் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறிற்று. ஏரோது ராஜாவின் காலத்தில் யோசேப்பு மரியாளையும் இயேசு பாலகனையும் அழைத்துக் கொண்டு எகிப்து தேசத்திற்கு ஓடிப்போனார். ஏரோது ராஜா மரித்த பின்பு அவர்கள் எகிப்து தேசத்தில் இருந்து யூதேயா தேசத்திற்கு திரும்பவும் வந்தார்கள். ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்தில் இருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. மத்தேயு 2:15. எகிப்தில் இருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்னும் வாக்கியத்திற்கு வேத பண்டிதர்கள் ஆவிக்குரிய வியாக்கியானமும் சொல்லுகிறார்கள். நம்முடைய ஆவிக்குரிய அடிமைத்தனத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை தம்முடைய பிரமாணங்களில் நடப்பதற்கு பயிற்சி கொடுத்தார். அவர்களை நடக்க பழக்கினார். கர்த்தர் அவர்களுக்கு நியமங்களையும் பண்டிகை பிரமாணங்களையும் கொடுத்து தம்முடைய பிரமாணத்தை கற்றுக் கொடுத்தார். இஸ்ரவேல் புத்திரருக்கு வியாதிகளும் சரீர பலவீனங்களும் வந்தபோது கர்த்தரே அவர்களுக்கு பரம வைத்தியராக இருந்து அவர்களுடைய வியாதிகளை குணப்படுத்தினார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு தம்முடைய ஊழியத்தை கொடுத்தார். தம்முடைய ஊழியத்தை நேர்த்தியாய் செய்வதற்கு கர்த்தர் அவர்களுக்கு மென்மையான பயிற்சி முறைகளையும் கண்ணியமான அணுகுமுறைகளையும் பயன்படுத்தினார். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை இழுத்தார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தம்மிடத்தில் இழுத்து சேர்த்துக் கொள்கிறார்.
நம்மை இழுப்பதற்கு மனுஷரை கட்டி இழுக்கிற கயிறுகளை பயன்படுத்துகிறார். இந்த கயிறுகளை மனுஷர் பயன்படுத்துகிறார்கள். இந்த கயிறுகளால் கட்டி இழுக்கும் போது நம்முடைய மனிதாபிமானத்திற்கு ஒரு சேதமும் உண்டாகாது. மனுஷ நேயமும் காத்து கொள்ளப்படும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அன்பின் கயிறுகளால் கட்டி இழுக்கிறார். மனுஷரை கட்டி இழுக்கிற கயிறுகளை விட அன்பின் கயிறுகள் அதிக பலம் உள்ளவை. இந்த கயிறுகளால் வண்டிகளை கூட கட்டி இழுக்கலாம். இஸ்ரவேல் புத்திரருடைய கழுத்துக்களின் மேல் பாரமான நுகத்தடி இருக்கிறது. கர்த்தர் அந்த பாரமான நுகத்தடியை அவருடைய கழுத்துக்களில் இருந்து எடுத்து போடுகிறார். இரக்கமுள்ள விவசாயி தன்னுடைய மாடுகளுக்கு இரக்கம் காண்பிப்பார். அவற்றை நன்றாய் போஷித்து ஆதரவாய் பராமரிப்பார். தன்னுடைய மாடுகளை அளவுக்கு அதிகமாக வேலை வாங்க மாட்டார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருடைய கழுத்துக்களின் மேல் இருந்து நுகத்தடியை எடுத்து போடுகிறார். கர்த்தர் அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தார்கள். எகிப்தின் ஆளோட்டிகள் இஸ்ரவேல் புத்திரரை அடித்து உதைத்து கடினமாய் வேலை வாங்கினார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பண்ணினார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் பக்கமாக சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். விவசாயி தன்னுடைய நிலத்தில் உழுத பின்பு அவர் மாடுகளை நுகத்திலிருந்து கலற்றி விடுவார். உழுத மாடுகளுக்கு ஓய்வு கொடுப்பார். அவற்றிற்கு தீனி கொடுப்பார். கஷ்டப்பட்டு உழவு வேலை செய்த மாடுகள் தீவனத்தை திருப்தியாய் புசித்து இளைப்பாரும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து வனாந்திர பாதையிலே ஓய்வெடுக்க செய்கிறார். கர்த்தர் அவர்களுடைய பாளையங்களை சுற்றிலும் மன்னாவை பொழிய பண்ணுகிறார். இதுவே அவர்களுக்கு வானத்தில் இருந்து கிடைக்கிற அப்பம். தேவ தூதர்கள் பரலோகத்திலே மன்னாவை புசிக்கிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு தேவ தூதர்களின் ஆகாரத்தை கொடுக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு அநேக நன்மைகளை கொடுக்கிறார். அவர்களை அதிகமாய் நேசிக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த நன்மைகளுக்கு நன்றி இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு தம்முடைய உபதேசத்தை கொடுக்கும் போது அவர்கள் செவிடர்களைப் போல தங்களுடைய செவிகளை அடைத்துக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய மறுக்கிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நேசிக்கிறார். அவர்களோ கர்த்தரை நேசியாமல் விக்கிரகங்களை நேசிக்கிறார்கள். கர்த்தரை ஆராதியாமல் அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டி ஆராதனை செய்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தார் இளைஞனாய் இருந்த ஆரம்ப காலத்திலேயே அவர்கள் மத்தியில் விக்கிரக ஆராதனை பிரவேசித்து விட்டது. அதன் பின்பு அவர்கள் விக்கிரக ஆராதனைக்கு அடிமையாகி விடுகிறார்கள். அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய் விட்டார்கள். பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள் என்று கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை பற்றி சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு அநேக நன்மைகளை செய்திருந்தும் அவர்கள் அதை உணராமல் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் கர்த்தரை பற்றிய அறிவு இல்லை. கர்த்தர் தங்களுக்கு காண்பித்த கிருபைகளையும் இரக்கங்களையும் சிலாக்கியங்களையும் இஸ்ரவேல் புத்திரர் மறந்து விடுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் வியாதிப்பட்டு வேதனைகளை அனுபவித்த காலத்தில் கர்த்தரே அவர்களை குணப்படுத்தினார். ஆனாலும் கர்த்தர் தங்களை குணமாக்குவார் என்று அவர்கள் அறியாமற் போனார்கள். நாம் நன்றி இல்லாமல் இருப்பதற்கு நம்முடைய அறியாமையே அடிப்படை காரணம். நமக்கு பிறர் செய்யும் நன்மைகளை நாம் மறந்து விடுவதினால் நாமும் அவர்களுக்கு நன்றி சொல்ல மறந்து விடுகிறோம். தனக்கு நான் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் என்றும் தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணினவர் என்றும் அவள் அறியாமல் போனாள். அவைகளை அவர்கள் பாகாலுடையதாக்கினார்கள். ஓசியா 2:8. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை விட்டு விலகி போய் விடுகிறார்கள். என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பாவம் செய்ய வேண்டும் என்று தீர்மானமாய் இருக்கிறார்கள். துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். அவருடைய இருதயங்கள் தீமை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போகிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப மறுக்கிறார்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளும் அவருடைய ஊழியக்காரரும்
இஸ்ரவேல் ஜனத்தார் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். கர்த்தரிடத்தில் திரும்பி வருமாறு அவர்களை அன்போடு அழைக்கிறார்கள். ஆனால் அவர்களோ உன்னதமான தேவனை விட்டு விலகி விக்கிரகங்களை பின்பற்றி போகிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். கர்த்தரை விட்டு விலகி போகிறவர்கள் தங்களுடைய அழிவுக்கு நேராக போய்க் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழித்திருப்பார்கள். கர்த்தரை நம்பாதவர்கள் குறைந்து போவார்கள், முடிவிலே அழிந்து போவார்கள். மாயையை நம்பினவர்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறார். அவர்களை தம்முடைய ஜனமாக தெரிந்தெடுத்து தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்கிறார். கர்த்தர் தங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு இஸ்ரவேல் புத்திரர் அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆனால் அவர்களோ கர்த்தர் தங்களுக்கு செய்த நன்மைகளை மறந்து விடுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பாவங்களுக்கு மனந்திரும்ப மறக்கிறார்கள். மனந்திரும்ப மாட்டோம் என்கிறதினால் அவர்கள் எகிப்து தேசத்துக்கு திரும்பி போவதில்லை. அசீரியன் அவர்களுக்கு ராஜா என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்து தேசம் இஸ்ரவேல் புத்திரருக்கு அடிமைத்தனத்தின் தேசம். ஆனால் அவர்கள் மறுபடியும் எகிப்து தேசத்திற்கு திரும்பி போக மாட்டார்கள். எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருக்க மாட்டார்கள். எகிப்து தேசத்தின் பார்வோன் அவர்களுக்கு ராஜாவாய் இருக்க மாட்டான். பார்வோனுக்கு பதிலாக அசீரியன் அவர்களுக்கு ராஜாவாய் இருப்பான். எகிப்தின் அடிமைத்தனத்தை விட அசீரிய தேசத்தின் அடிமைத்தனம் மிகவும் கடினமானதாய் இருக்கும். இஸ்ரவேல் புத்திரருக்கு பார்வோன் தீங்கு செய்ததை விட அசீரியாவின் ராஜா அதிகமான தீங்குகளை செய்வான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை விட்டு விலகி அவருக்கு விரோதமாக பாவம் செய்வதனால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வருகிறது. அதுவும் கானான் தேசத்திலேயே வருகிறது. இஸ்ரவேல் புத்திரர் மீது பட்டயம் வரும். அந்நிய தேசத்தாருடைய பட்டயம் இஸ்ரவேல் புத்திரருடைய பட்டணங்களுக்குள் பாயும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக தொடர்ந்து பாவம் செய்கிறார்கள். இதனால் தேவனுடைய நியாய தீர்ப்புகள் அவர்கள் மீது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். ஆகையால் அவர்களுடைய ஆலோசனைகளின் நிமித்தம் பட்டயம் அவர்கள் பட்டணங்களுக்குள் பாய்ந்து அவர்கள் தாழ்பால்களை நிர்மூலம் பண்ணி அவர்களை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிறைவேறிய முன் அறிவிப்புகள். அவர்கள் எகிப்து தேசத்துக்கு திரும்பி போவதில்லை. அசீரியன் அவர்களுக்கு ராஜாவாக இருப்பான். பட்டயம் அவர்கள் பட்டணங்களுக்குள் பாய்ந்து அவர்கள் தாழ்பால்களை நிர்மூலம் பண்ணி அவர்களை பட்சிக்கும். எப்ராயிமருக்கு அசீரியன் ராஜாவாய் இருக்கிறான். அசீரியர் எப்ராயிம் தேசத்தை தோற்கடித்து அவர்களை தங்களுடைய சிறையிருப்புக்கு உட்படுத்தினார்கள். எப்ராயிமர் மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு பல எச்சரிப்புகளை அறிவித்தும் அவர்கள் கர்த்தரை பின்பற்றாமல் மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள்.